அம்பாளுக்கு உரிய ஆடி மாதத்தில் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாள்தான் ஆடி கிருத்திகை. வழக்கமாக குழந்தை வரம் வேண்டும், திருமணம் நடைபெற வேண்டும் என்பவர்கள் கிருத்திகையில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் விரைவில் வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதிலும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதமிருந்து வழிபட்டால் அம்பிகையின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும். அதனால் இரட்டிப்பு பலனை தரக்கூடிய திருநாளாக ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் சுவாமி வீதி உலாக்கள் நடைபெற்றன. அதனை ஓர் தொகுப்பாக காணலாம். முருகப்பெருமானின் முத்தான முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு உற்சவர் சந்நிதியிலிருந்து சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை சிம்மாசனம் வாகனத்தில் புறப்பாடாகி சன்னதி தெருவில் உள்ள ஆடி கிருத்திகை மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு சுவாமிக்கு தீப தூப ஆராதனைகள் நடைபெற்றன. மாமேவுணவரத்ன கேயூர மணிமகுட மன்னிப் பொலிந்த முடியும் வச்சிரனுதல் திலக வெண்ணீரும் ஓராறு வதனவின் பக்தி நழகும். அப்பனின் இரண்டாம் படை வீடான சூரனை சம்ஹரித்த பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மூன்றாம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் விரதமிருந்த பக்தர்கள் அதிகாலை முதலே காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வருகை அதிகரித்து அதன் காரணமாக படிப்பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் யானை பாதை வழியாக மலை கோயிலுக்கு அனுப்பப்பட்டனர். தென்கதிர் வேலோனே தென்கதிர் வேலோனே மயில் நடனார் சரவணனே உன் புகழ் நான் பாட சிந்தையும் மகிழ்ந்தேற ஆறுமுகனார் என்னை காப்பாயே. அழகுக்கு அழகோனே அழகுக்கு அழகோனே உன் அருளுக்கு இணையில்லையே. சூரரை வென்ற மயிலோனே முத்தமிழ் தந்த எங்கள் செல்வமே முருகா. நலமெல்லாம் நல்கும் நான்காம் படை வீடான கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். வேலோடும் மயிலோடும்
முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஏராளமானோர் வழிபட்டனர். முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான். ஆறுமுகம் கொண்டே ஆறுதல் அளித்திடுவார். மதுரை மேலூர் பழமுதிர் சோலை ஸ்ரீ முருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சோலைமலை மண்டபத்தில் உள்ள உற்சவ மூர்த்திக்கு பால், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் சுவாமிக்கு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. 108 வைணவ தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவதும் லட்சுமி தேவியின் அம்சமாகிய ஸ்ரீ ஆண்டாள் மானிட பெண்ணாக பிறந்து பூமாலை சூட்டி பின் பாமாலை பாடி இறைவனை அடைந்த இடம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்குள்ள ஸ்ரீ ஆண்டாள் கோயிலின் ஆடிப்பூர தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் சுவாமிகள் சர்வ அலங்காரம் கொண்டு கொடிமரம் முன்பாக எழுந்தருள விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் போத கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து தர்ப்பை மற்றும் வஸ்திரம் சாற்றி பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சென்னை கொருக்குப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் திருக்கோயிலில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக விரதமிருந்த பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் பால்குடம் சுமந்தும் முக்கிய வீதிகளில் வலம் வந்து நிறைவாக கோயிலில் சமர்ப்பித்து நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற கூழ்வார்த்தர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முதல் நாள் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்மன் பரிவார தெய்வங்களுடன் வெள்ளி அன்ன வாகனத்தில் எழுந்தருளி 4 ரத வீதிகளிலும் ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழி நெடுகிலும் சுவாமி தரிசனம் செய்தனர். அம்மன் ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு உகந்த கூழ் படைத்தும் சுமங்கலி பெண் பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கியும் வழிபாடு செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வர திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் சந்நிதி முன்பாக காட்சி தர விசேஷ பூஜைகளுடன் கொடியேற்றப்பட்டு மகா தீபாராதனை
தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் உத்தரமேரூர் அருள்மிகு திரிசூல காளியம்மன் கோவில் ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் மூலவர் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அம்மன் முன்பாக அமர்ந்திருந்த பெண்கள் திருவிளக்கினை ஏற்றி வைத்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அருள்மிகு ஸ்நேகவள்ளி அம்பாள் உடனமர் அருள்மிகு ஆதி ரத்னேஸ்வரர் கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 1ஆம் நாள் திருவிழாவில் அருள்மிகு ஸ்நேகவள்ளி அம்பாள் கேடக வாகனத்தில் எழுந்தருளியும், முன்னதாக விநாயக பெருமான் கேடக வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வழிநெடுகிலும் பக்தர்கள் பூஜைகள் செய்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திரு கோஷ்டியூர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் திரு ஆடிப்பூர உற்சவ திருவிழாவின் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக ஆண்டாள் தாயார் சௌமிய நாராயண பெருமாளுடன் சர்வ அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்தருள தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கருட மரம் வரையப்பட்ட கொடிப்பட்டமானது வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவ மலை உச்சியில் கட்டப்பட்ட முக்தியா ஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான வக்ர காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வக்ர காளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்தியாஜல ஈஸ்வரர் மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்ர காளியம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல், எலுமிச்சை பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனை பெற்று சென்றால் குழந்தையில்லா தம்பதிகளுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம், திருமண தடை, கடன் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள ஸ்ரீ வனமூர்த்தி சாஸ்தா திருக்கோயிலில் ஆடி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வனமூர்த்தி சாஸ்தா திருக்கோயிலில் உள்ள ஸ்ரீ வடக்கு வாச்செல்வி அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் விரதமிருந்த பக்தர்கள் ஸ்ரீ வடக்கு வாச்செல்வி அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி வளையல் போட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.